சுகர் ப்ரௌனாக தான் இருக்கும். நீங்கள் கரும்புலேருந்து ஆட்டி எடுக்கும்பொழுது நல்லா ப்ரௌன் இருக்கும். அதான் நாட்டு சர்க்கரையிலேருந்து எல்லாம் நிறைய பேர் இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறேன், சுத்தமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்த உணவு தான் ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் எடுக்கிற போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்பரஸ் உடம்புல சேர என்ன ஆகும், அதை க்ளீன் பண்ணுறதுக்காக போடக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. சல்ஃபர் இருக்குது. பாஸ்பரஸ் அதிகமாக போட மாட்டாங்க, பட் சல்ஃபர் அதிகமாக போவாங்க. சல்ஃபர் போட என்ன ஆகும், ஒயிட் ஆகும் நல்லா. இப்போ சல்ஃபர் உடம்புக்கு அதிகமாக இருப்போம் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு எல்லாமே எதுவுமே ஹார்ட்டுக்கு பிளாக் வரதுலேருந்து எல்லாமே லிவர், ஃபேட்டி லிவர் எல்லாமே அதான் காரணம். பட் யார் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கிளாஸில் நிறைய பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒரு வியாதி வருதுன்னா இந்த இம்யூன் கம்மியாக இருக்க மாட்டேங்குவோம், ஜுரம் வந்துடும், நல்லா ஓரளவு பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி இம்யூன் கம்மியாக இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பேன்க்ரியாஸ், அந்த சத்து உடனே அதனால தான் சுகர் ஃபஸ்ட்டு வருது. ஸோ வெள்ளை உணவுகள், அதாவது நம்ம இன்றைக்கி சால்ட் எடுக்கிறது கூட பார்த்திங்கன்னா கல்லுப்பு எடுக்கிறதுல ப்ரிஃபர்ம் ட்ராக் பண்ணி வருது, அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வெள்ளை உணவுகளை அவாய்ட் பண்ணாலே போதும், இந்த சர்க்கரை பேலன்ஸில் இருக்கும். ஆனால் வந்ததுக்குன்னு காரணம் வெள்ளை உணவுகள் ப்ளஸ் இதே மாதிரி லூப்ரிகண்ட்டை நம்ம தடுத்து நிற்கிற ஒரு விஷயம் சாப்பிட்ற உணவுகள், அதேமாதிரி தூக்கம். இதே மாதிரி தான் நான் சொன்ன பார்த்தீங்க கிட்னி எப்படி ப்ராப்ளம் சொன்னனோ அதே மாதிரி ஹை ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா சுகர் வந்துடும். நீங்கள் ஹெவியாக ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு பாடி, அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு சடனில் ஒரு ஷார்ட்டில் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் அவரோட லாக் ஆகுது. அப்படி அவர் அந்த அதிர்ச்சி ஹார்ட் அட்டாக் வருதோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு 2-3 நாளில் சுகர் ஹையாக இருந்துச்சு. எப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது, எது ஒர்க் பண்ணாமல் போகுன்னா லிவர் ஒர்க் பண்ணாமல் போயிடும்.